ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கபிலன் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அம்மாவை நினைச்சா எனக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. நான் அம்மா கூடவே இருந்து அவங்கள நல்லா பாத்துக்கணும். இத கபிலன் கிட்ட சொல்லலாமா? சொன்னா அவர் எப்படி புரிஞ்சுப்பாருன்னு தெரியலையே. அம்மா வீட்டுல என் கூட இருங்கன்னு சொன்னா அவர் கோவப்படுவாரா? மாமா இங்க தனியா இருப்பாரே, அவரையும் அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாமா? என்ன மேடம், உங்க அழகை நீங்களே ரசிச்சிட்டு இருக்கீங்களா? அம்மாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் கபிலன். சரி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணுமே. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. இல்ல, நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பரவாயில்லைங்க, நீங்களே கேளுங்க. கபிலன், சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. இந்த மாதிரி என்கிட்ட பாசமா கேளுங்க, சொல்றேன். சாரி கபிலன், ஏதோ ஒரு வேகத்துல கத்தி சொல்லிட்டேன். பரவாயில்லைங்க, நீங்க தான் மகாராணின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. மகாராணினா இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணணும். சரி, நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. சரி, நீங்க போய் உங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைங்க. எதுக்கு? நாம எங்கேயாவது ட்ரிப் போக போறோமா? இந்த நேரத்துல அதுவும் அம்மாவுக்கு இப்படி இருக்கும்போது இல்ல, அதெல்லாம் சரியா வராது கபிலன். நான் இன்னும் விஷயத்த சொல்லியே முடிக்கல. பாருங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க. நம்ம குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாம உங்க வீட்டுல தான் இருக்க போறோம். ஹலோ மேடம், நான் சொன்னது கேட்டுதுங்களா? என்ன சொல்றீங்க? நிஜமாவா கபிலன்? ஆமாங்க, நமக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாம உங்க வீட்டுல தான் இருக்க போறோம். நம்ம அம்மா வீட்டுக்கு போறோமா? ஐயோ கடவுளே, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கபிலன். அப்பா சொன்னது சரிதான். அவங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொன்னதும் புனிதா இவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, இந்த பெண்களுக்கெல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொன்னதும் எங்க இருந்துதான் அவ்வளோ சிரிப்பு வருதுன்னே தெரியல. ஏன் மேடம், நான் உங்களை அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டேன்னா என்ன? என்னோட டெடி பேர் எப்படி என்ன கொடுமைப்படுத்தும்? இது என்னோட செல்லம். உங்களோட வீட்டுக்கு போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னோட செல்ல பேர் என்னன்னு எனக்கே தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஆமா, நீங்க ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே, அதை கேளுங்க. நானும் அம்மா கூட இருக்கணும்னு சொல்லி தான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி கேட்கறது, நீங்க ஏதாவது நினைச்சுக்குவீங்களோன்னு தயங்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் கபிலன். என்னோட சந்தோஷத்தை எனக்கு எப்படி வெளிக்காட்டணும்னு கூட தெரியல. ஏங்க, நான் எங்கங்க சர்ப்ரைஸ் பண்ணேன்? அப்பா தான் நம்ம ரெண்டு பேருக்குமே சர்ப்ரைஸ் பண்ணாரு. இந்த யோசனையை சொன்னதே அப்பா தான். மாமாவா? அதான பார்த்தேன். சாருக்கு எங்க இருந்து இப்படி எல்லாம் ஐடியா வரப்போகுது? ஓ, அப்போ எனக்கெல்லாம் ஐடியா வராதுன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஏங்க, உங்களை அம்மா வீட்டுக்கே அனுப்பாத கொடூரமான வில்லனா நானு? சும்மா சொன்னேன் கபிலன். தேங்க்ஸ். எதுக்குங்க இத்தனை தேங்க்ஸ்? இதை எப்படிடா உங்ககிட்ட கேக்குறதுன்னு நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன் தெரியுமா? ஏங்க, உங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு என்கிட்ட கேக்குறதுக்கு எதுக்குங்க அவ்வளவு தயக்கம்? இல்ல கபிலன், இது நேத்து என் மனசுக்குள்ள தோணுன உணர்வு இப்ப வரைக்கும் அதான் இருக்கு. ஏதோ ஒண்ணு அம்மாவை சுத்தி தப்பா இருக்குன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. இனிமே நான் அம்மா பக்கத்துல இருந்தா நான் அவங்கள நல்லா பாத்துப்பேன்ல, அதான். அது சரி, அப்பாவும் நானும் உங்களை பாத்துப்பாங்கன்னு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சா நீங்க அங்க போய் உங்க அம்மாவை பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்லதுங்க, ரொம்ப நல்லது. கபிலன், சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். நேற்று நடந்ததான் நான் பக்கத்துல இருந்தே பார்த்தேன். எனக்கும் கூட நேத்துல இருந்து மனசே சரியில்லைங்க. எல்லாரும் உங்க அம்மா கூட இருந்தாலும் உங்களுக்கு தானே அம்மாவுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு உள்ளுணர்வு சொல்லியிருக்கு. பாருங்க, இனிமே ஒரு போதும் உங்களோட உள்ளுணர்வை நான் கிண்டல் பண்ணவே மாட்டேன். உங்க அம்மாவை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி அப்பப்போ இந்த பாவப்பட்டவனுக்கும் கொஞ்சம் தரிசனம் கொடுங்க. நான் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைக்க சொல்லிடுறேன். ஹலோ, இருங்க.
அப்பா நம்ம கூட வீட்டுக்கு வந்துட்டு உங்க அம்மாவை நிலம் விசாரிச்சுட்டு திரும்பவும் இங்கேயே வந்துருவாரு. என்ன சொல்றீங்க கபிலன்? மாமா மட்டும் எப்படி இங்க தனியா இருப்பாரு? அமுதாவும் நீங்களும் அங்க இருக்கும்போது மாமாவும் இருக்கலாம்ல. அதெல்லாம் நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அப்பா கேட்க மாட்டேங்கிறார். நம்மளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கிளம்பி வந்துருவாராம். பார்ப்போம், நம்மளும் அப்பப்போ வந்து அப்பாவை பார்த்துட்டு போகலாம். ம், அந்த காலத்து மனுஷன் சில விஷயங்கள்ல ஒரு பிடிவாதமாக தான் இருப்பார். அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது புனிதா. அடிக்கடி நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். ம், சரி. ஹலோ, நல்ல நேரத்துக்குள்ள கிளம்பணுமா? அதையும் உங்க மாமனார் தான்ப்பா சொன்னாரு. நீங்க போய் கிளம்புங்க மேடம். நான் ஒரே நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறேன். குட்டி கண்ணு, நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோமே. போங்க.